ஹாய் ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஓவில் உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மறந்துட்டீங்க, இல்லை உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணணும், இல்லை உங்கள் பாஸ்வேர்டு எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸோ இந்த மாதிரி ஏ டு இசட் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் மறந்துருந்தாலும் சரி, அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் பாஸ்வேர்டு நீங்கள் வந்து குரோம் ப்ரௌசரில் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க, அது எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி பார்க்குறதுன்னு தெரியலனா கூட இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களோட பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா கூட நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்காட் பண்ணி நீங்கள் புது பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதை பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ பாருங்க நான் எஸ்பிஓக்குள்ள வந்துட்டேன். இது வந்து குரோம் ப்ரௌசர் சரிங்களா? இதை நான் ப்ரொஃபைல் ஐடி இருக்குல்ல, அதை நான் டச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எந்த மாதிரி ஷோ ஆகும்னா, எனக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு சேவ் பண்ண பாஸ்வேர்டும் சேவ் பண்ண இதுவும் வந்து காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு திரும்பி நான் உங்களுக்கு லாகின் பண்ணுற காரணம் பாருங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன். ஸோ லாகின் கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன். கொடுத்துட்டு அப்போ இங்கே பாருங்க என்னுடைய ஸ்டாஃப் ஐடி எல்லாம் ஷோ ஆகுதா? இது நான் வந்து ஓகே குடுத்துட்டேன் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா எனக்கு லாகின் ஆயிடும். எனக்கு பாஸ்வேர்டு எதுவுமே கேட்காது. நான் மேனுவலா எதுவுமே டச் பண்ண வேண்டாம். அப்ப நெறைய பேர் கேட்பீங்க, ப்ரோ நான் வந்து ஆரம்பத்தில லாகின் பண்ணேன். அப்போ என்னுடைய பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிருச்சு. ஆனா அது எப்படி என்னால கண்டுபிடிக்குதுன்னு எனக்கு தெரியல ப்ரோ. அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. சிம்பிளான ஒரு விஷயம் தாங்க. சரிங்களா? இங்க பாருங்க இத நீங்க தொட்ட உடனே உங்களுக்கு இந்த மாரி ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. இது தொட்ட உடனே லாகின் ஆகுது அப்படின்னா, அப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஓகே தான். அதாவது உங்களுக்கு பாஸ்வேர்ட் தெரிஞ்சிருந்து, எனக்கு தெரியும் இந்த பாஸ்வேர்டு தான் இருக்குன்னு. சப்போஸ் உங்களுக்கு பாஸ்வேர்ட் தெரியல அப்படின்னா, இந்த உங்களுடைய மொபைல் ஏதாச்சும் டிஸ்ப்ளே போனாலோ, இல்ல மொபைல் எதனா ரிப்பேர் ஆயிட்டாலோ, கண்டிப்பா வந்து அடுத்த மொபைல் லாகின் பண்ணக்குள்ள நீங்க ஃபர்காட் உடைய ஆப்ஷன் பயன்படுத்த பண்ண முடியும். அதே பாஸ்வேர்ட பயன்படுத்த முடியாது. அப்போ இந்த மொபைல்ல சேவ் ஆயிருக்க பாஸ்வேர்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, உங்களுடைய குரோம் ப்ரௌசர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க மேல பாருங்க ஒரு 3 டாட் ஒண்ணு இருக்கும். சரிங்களா? இங்க 3 டாட் நான் மார்க் பண்றேன் பாரு இப்போ உங்களுக்கு. ஸோ இந்த 3 டாட் இருக்கு இல்லையா? அந்த 3 டாட்ட வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு செட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன டச் பண்ணிட்டு கீழ வந்தீங்கன்னா, உங்களுக்கு கூகுள் பாஸ்வேர்ட் மேனேஜர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்க டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு பேஜ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போகும். இங்க தான் நீங்க அந்த ப்ரௌசர்ல சேவ் பண்ண எல்லா பாஸ்வேர்டுமே இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆன்லைன் எஸ்பிஐ, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிளவுட் ஸ்டோரேஜ் எஸ்பிஓ, ஷாப்பினோ, சில்லி, டிஎன் கஸா, ஸோ அந்த எக்ஸ் இது, நெக்ஸ்ட் அந்த இது ட்விட்டர் இது, எக்ஸ்ப்ரோ, யோனோ பிசினஸ் இது எல்லாத்தையுமே நான் சேவ் பண்ண பாஸ்வேர்ட் எல்லாமே இதில தான் உங்களுக்கு ஷோ ஆகும். பாஸ்வேர்ட் மேனேஜர்ல சரிங்களா? இதில எஸ்பிஓ எங்க இருக்குன்னு நீங்க பார்க்கணும். எஸ்பிஓ எங்க இருக்கு? இங்க பாருங்க. எஸ்பிஐ போர்ட்டல் டாட் ஓஆர்ஜி டாட் இன் இருக்கா? அத நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுடைய பேட்டர்ன் போட சொல்லும். இல்ல ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வைக்க சொல்லும். நீங்க ஃபிங்கர் பிரிண்ட் பேட்டர்ன் வச்சுட்டீங்கன்னா, இங்க தான் உங்களுக்கு எல்லாமே ஷோ ஆகும். உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி ஷோ ஆகும். கீழ உங்க பாஸ்வேர்ட் ஷோ ஆகும். சரிங்களா? உங்க பாஸ்வேர்ட் உங்களுக்கு தெரியணும் அப்டின்னா, இங்க பாருங்க ஐகான் இருக்கா? அந்த ஐகான் நீங்க டச் பண்ணீங்கன்னா, உங்க பாஸ்வேர்ட் இங்க ஷோ ஆகும். அத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்ன நீங்க பாஸ்வேர்ட் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு. அதே போல தான் நீங்க எத்தன ஐடி சேவ் பண்ணி வச்சிருந்தாலுமே, நீங்க ஐகான் அந்த ஐகான் இருக்கு இல்லையா? அது இங்க குடுத்தீங்க அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த பாஸ்வேர்ட் ஷோ ஆகும். நீங்க அந்த பாஸ்வேர்ட் தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க விஷயம். இது வந்து எஸ்பிஓக்குன்னு இல்ல. நீங்க எந்த ஒரு பாஸ்வேர்ட் நீங்க குரோம் ப்ரௌசர்ல சேவ் பண்ணி வச்சிருந்தாலும், இதே ப்ரொசீஜர் தான். கூகுள் பாஸ்வேர்ட் மேனேஜர் உள்ள போயிட்டு, அழகா உங்களுக்கு எந்த பாஸ்வேர்ட் வேணுமோ, சேவ் பண்ணி வச்சிருக்க எந்த பாஸ்வேர்ட் தெரியணுமோ, அத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும், பாஸ்வேர்ட் கேட்கும். போய் லாகின் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தடுங்க. செகண்ட் மெத்தட் என்னன்னா, ப்ரோ என்னோட பாஸ்வேர்ட் என்னன்னே தெரியல ப்ரோ. அது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரௌசர் நான் மாத்திட்டேன். ப்ரௌசர் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ப்ரௌசருடைய எல்லா டேட்டாவுமே கிளியர் பண்ணிட்டேன். என்னோட பாஸ்வேர்ட் என்னன்னு தெரியல. நான் எப்படி வந்து ஃபர்காட் பண்றது? அப்படி பார்த்து நீங்க கேட்பீங்க. ஒண்ணுமே பிரச்சனை இல்லங்க. எஸ்பிஓ வந்து லாகின் பண்ணிருங்க. லாகின் பண்ற பிறகு இங்க பாருங்க உங்களுக்கு ஃபர்காட் பாஸ்வேர்ட் இருக்கு இல்லையா? அத இங்க டச் பண்ணுங்க. அத டச் பண்ணீங்கன்னா கீழ ஸ்க்ரோல் பண்ணுங்க. இங்க உங்களுடைய மெயில் போடணும். இங்க எந்த மெயில் நீங்க போடணும் அப்படின்னா, எஸ்பிஓல ஐடி நீங்க ஜாயின் பண்ணக்குள்ள, ஐடி ரிஜிஸ்டர் பண்ணக்குள்ள ஒரு மெயில் குடுத்திருப்பீங்க இல்லையா? அந்த மெயில் ஐடி இங்க போடணும். சரிங்களா? எந்த ஐடிக்கு நீங்க ரிஜிஸ்டர் அதாவது எந்த ஐடிக்கு நீங்க பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ண போறீங்களோ, அந்த ஐடியில இருக்கிற மெயில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க குடுக்கணும். சரிங்களா? மெயில் நீங்க குடுத்துட்ட பிறகு இங்க கீழ சப்மிட் இருக்கும். சப்மிட் குடுத்துட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ்ஃபுல்லி சென்ட் டூ யுவர் மெயில்னு வந்துரும். நீங்க ஸ்ட்ரெய்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எங்க போணும்னா, Gmail ஆப்புக்குள்ள போகணுங்க. Gmail ஆப்புக்குள்ள போனீங்கன்னா, எஸ்பிஓலருந்து ஒரு மெயில் ஒண்ணு ரிசீவ் ஆயிருக்கும். அந்த மெயிலுக்குள்ள போனீங்கன்னா, ஒரு லிங்க் ஒண்ணு இருக்குங்க. கிளிக் ஹியர் அப்படி பார்த்து ஒரு லிங்க் ஒண்ணு குடுத்துருப்பாங்க. அந்த லிங்க நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஸ்ட்ரெய்ட்டா நியூ பாஸ்வேர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. நியூ பாஸ்வேர்ட் அண்ட் கன்ஃபர்ம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்த பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பண்ணணுமோ, அந்த பாஸ்வேர்ட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துட்டு, ஓகே குடுத்துட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சப்மிட் ஆயிடும். சரிங்களா? ஸோ இந்த மெத்தட யூஸ் பண்ணி நீங்க வந்து ஃபர்கெட் பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணி கூட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பாஸ்வேர்ட் வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். புது பாஸ்வேர்ட் உங்களால கிரியேட் பண்ண வைக்க முடியும். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்பு 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 அன்பு.